இந்த ஆண்டோடு தேர்தலில் தோல்வி என்பதையெல்லாம் தாண்டி இந்த குடும்பத்திடம் இந்த கட்சி இருக்கக்கூடாது. அண்ணி சொன்னதோட மீனிங்கும் மாப்பிள்ளை பார்த்தீங்கன்னா யூ வில் பி அக்கமடேட்டட். அவர் நான் என் மாப்பிள்ளை பார்க்கணும், உங்களை என்னைக்காவது பார்த்துருக்கேன்னா? கட்சி விவகாரம் தொடர்பாக மருமகனை போய் பாருன்னு சொல்கிறாங்கன்னா இந்த கட்சி யார் கட்டுப்பாட்டில் இருக்குது? குடும்பம் தான் கட்சி, கட்சி தான் குடும்பம் என்று மாறிவிட்டது. அதனால் அந்த தீய சக்தி இந்த தேர்தலோடு ஒழிய வேண்டும். இவர் எவ்வளோ முட்டாள்னு இவங்க நினச்சாங்கன்னா இதே புக்கை எடுத்துன்னு போய் சார் நீங்களே வெளியிடுங்கன்னு கொடுத்து அதை அரசு செய்தி குறிப்பாக வெளியிடுறாங்கன்னா இந்த பதவிக்கு எந்த அளவு இவர் தகுதியற்றவர் என்பது தெரிகிறது. வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இன்றைய அரசியல் தமிழ்நாட்டில் நடந்த முக்கியமான அரசியல் மற்றும் சமூக நிகழ்வுகளை பற்றி விவாதிக்க இருக்கிறோம். வாருங்கள் சார். வணக்கம் சார். வணக்கம் நிதிஷ். வணக்கம் மாலதி. தமிழகத்துக்கே இந்த ஆண்டு வழி பிறக்க இருக்கிறது. இன்னையிலிருந்தே அதற்கான ஏற்பாடுகள் தொடங்கிவிட்டன என்று தான் நான் பார்க்கிறேன். பழசெல்லாம் கொளுத்துற மாதிரி பழைய கட்சி ஒன்று, தீய சக்தி கட்சியையும் தமிழக மக்கள் ஏப்ரல் மாதத்தில் கொளுத்த இருக்கிறார்கள் என்பது இப்போதே நான் உணர்கிறேன். சரியா? அதனால் இந்த ஆண்டோடு தேர்தலில் தோல்வி என்பதையெல்லாம் தாண்டி இந்த குடும்பத்திடம் இந்த கட்சி இருக்கக்கூடாது. திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து விலகிய ஒரு மூத்த தலைவர் ஒருவரை சந்தித்தேன் சமீபத்தில். அவர் விலகிட்டார், பிடிக்காமல், இந்த குடும்பம் பண்ணுறதெல்லாம் பிடிக்காமல் சில ஆண்டுகளுக்கு முன்பு விலகிவிட்டார். பெரிய பொறுப்பில் இருந்தவர். ஒரு நாள் எதேச்சையாக அண்ணியாரை சந்திக்கிறார். அண்ணியாருக்கு தெரியும் பழைய ஆளூர் அப்படின்றது தெரியும். பார்த்துட்டு என்னங்க பண்ணுறீங்கன்னா, பிள்ளைங்களாம் செட்டில் ஆகிட்டாங்க, அண்ணி நல்லா இருக்கேன். அவங்களுக்கு பழைய ஆள், முக்கியமான ஒரு மூத்த நிர்வாகியாக இருந்தவர் இப்படி ஒதுங்கியிருக்காரு நம்ம ஆட்சி நடக்கும்போது. நீங்கள் மாப்பிள்ளையை பாருங்களேன் அப்படின்றாங்க. அண்ணி சொன்னதோட மீனிங்கும் மாப்பிள்ளையை பார்த்தீங்கன்னா யூ வில் பி அக்கமடேட்டட். அவர் நான் என் மாப்பிள்ளை பார்க்கணும், உங்களை என்னைக்காவது பார்த்துருக்கேன்னா? நான் கட்சிக்கிறேன், எனக்கு வேலை அறிவாலயத்தில் வருவேன், கட்சி வேலையை பார்ப்பேன், போவேன். என்றைக்காவது ஒரு நாள் தீபாவளி பொங்கல்ன்று வாழ்த்து சொல்கிறதுக்கு வந்தால் உங்களை பார்ப்பேன். நான் ஏன் அண்ணி மாப்பிள்ளை பார்க்கணும்? நான் பார்க்க மாட்டேன், நான் நல்லா இருக்கேன் போங்க அப்படின்ட்டு சொல்லிவிட்டேன் என்று ஒரு சொல்கிற நான் கேள்விப்பட்டேன். இப்படி தான் இருந்தது அந்த கட்சி. இன்றைக்கி கட்சி தலைவரின் மனைவி, முதலமைச்சரின் மனைவி கட்சி விவகாரம் தொடர்பாக மருமகனை போய் பாருன்னு சொல்கிறாங்கன்னா அந்த கட்சி யார் கட்டுப்பாட்டில் இருக்குது? குடும்பம் தான் கட்சி, கட்சி தான் குடும்பம் என்று மாறிவிட்டது. அதனால் அந்த தீய சக்தி இந்த தேர்தலோடு ஒழிய வேண்டும். திமுக இருக்கட்டும், எந்த கட்சியும் முழுமையாக அழியணுன்ட்டு நான் விரும்பக்கூடியவன் அல்ல, தவறு கூட. அது ஒரு ஜனநாயகத்தில் எல்லா கட்சியும் இருக்கட்டும். இந்த குடும்பத்துக்கிட்ட இந்த கட்சி இருக்கட்டும். வேறு யாராவது தலைமையேற்று நடத்தட்டும். அருமை நண்பர் நேரு தலைமையேற்று நடத்தட்டும். துரைமுருகன் ரிட்டையர் ஆகிட்டாருமா. ரிட்டையர் ஆகி என்ன 10-15 வருஷம் எக்ஸ்டென்ஷனில் இருக்கார். ரிட்டையர் ஆகி 1 வருஷம் எக்ஸ்டென்ஷன், 2 வருஷம் எக்ஸ்டென்ஷன். சேகர் பாபு திமுக காரன்னு நான் சொல்லின்னு இருக்கிறேன். அதனால் ஒரிஜினல் திமுக காரங்க யார் தலைமையிலாவது வரட்டும், நடத்தட்டும். ஒரு கட்சி இந்த பழைய தமிழ் உணர்வுலாம் பேசணுன்னு திரும்பி இந்த கட்சி மேலே ஆர்வமாக ஆயிடுவான்லாம் பார்க்குறாங்க. அதெல்லாம் வழக்கொழிஞ்சு போச்சு. இந்த ChatGPT இதெல்லாம் வந்த பிறகு இந்த மொழி கிழின்லாம் உருட்டின்லாம் இருக்காதீங்க. நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் பயன் தராது. ஜனங்களுக்கு நல்லது செய்கிற வேலையை பாருங்கள், அவ்வளோதான். அதனால் இந்த ஆண்டு இது சிறப்பாக நடக்கும் என்பதை தெரிவித்து கொண்டு, இந்த கோமாளி கட்சி, இந்த கோமாளி ஆட்சி ஏன் ஒழிய வேண்டும் என்று சொல்கிறேன் என்பதற்கு இன்னொரு உதாரணத்தை சொல்கிறேன். இதுவரை தமிழக அரசு வரலாற்றிலேயே இது நடந்ததில்லை. ஸ்கூலில் இந்த விழாக்கள் நடக்கும் பார்த்துருப்பீங்க, கல்லூரிகளில் இந்த விழாக்கள் நடக்கும் பார்த்துருப்பீங்க. மாணவிகள்லாம் பாரம்பரிய உடை அணிந்து பசங்க வேட்டிக்கிட்டிலாம் கட்டிகிட்டு வந்து ஜாலியாக இது பண்ணுறாங்க. படிக்கிற வயசு அவங்களுக்குலாம். காலேஜில் இருக்கீங்க, கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு வேலை செய்து வரீங்களா, பொங்கல் கிண்ட வரீங்களா? இன்னொன்று, பொங்கலுக்கு 3 நாள் தொடர்ந்து விடுமுறைன்ற அடிப்படையில் வேலைகள்லாம் பைலப் ஆகிருக்கும்ல. கண்டிப்பாக ஆகுமா. உங்களுக்கு என்னம்மா வேலை, எதுக்குமா இவ்வளோ சம்பளம் தருது உங்களுக்கு? இது அரசு செய்யலாமா? இப்படி ஒரு கோமாளி அரசு எங்கன்னா பார்த்துருக்கியாப்பா? கோவம் வருதுப்பா எனக்கு. இல்லை, அரசு ஊழியர்கள் எப்படி சார் கட்டாயப்படுத்த முடியும்? வரலன்னா மெமோ கொடுப்பேன்னு வாங்க, என்ன பண்ணுவேன்? எழுத்துப்பூர்வமாக தானே போட்டிருக்காங்க, எப்படி கட்டாயப்படுத்த முடியும்னா? சொல்கிறாங்கல்ல, டெப்டி செக்ரட்டரி ஓபி இதை உறுதி செய்யணும்னு சொல்கிறாங்கல்ல. எதுக்கு இப்போ இதை கட்டாயப்படுத்தியிருக்காங்க சார்? எலெக்ஷன் வருது, முதல்வரோடு சேர்ந்து ஊழியர்கள் மகிழ்ச்சியாக பொங்கல் கிண்டினார்கள். ஒவ்வொரு இடமா போய் கிண்டிட்டு இருக்காங்கல்ல. இப்படி ஒரு அறிக்கை வரலன்னு எவனும் போக மாட்டேன் சார் பொங்கலுக்கு. எப்படிப்பா போவாங்க? வேறு வேலை இல்லை. பல பேர் வீட்டில் வேட்டியே இருக்காது. கரெக்டாக இந்த கிராமப்புறங்களை சேர்ந்தவர்களை, கிராம பின்புலத்திலிருந்து வந்தவர்கள் வேட்டி வைத்திருப்பார்கள். புடவை அஃப்கோர்ஸ் இருக்கும், பெண்கள் அத்தனை பேர் வீட்லேயும் புடவை இருக்கும். உன்ட்ட வேட்டி இருக்கா? நார்மலாக சொல்கிறேன், நகரத்தில் இங்கே பல ஆண்டுகளாக இங்கே பணியாற்றி பழக்கப்பட்டவர்கள் வேட்டி இருக்குமா? ராமராஜ் நண்டு மார்க்குக்கெல்லாம் விளம்பரம் தேடி தரீங்களா நீங்கள் போய் வேட்டி வாங்க சொல்லி? இப்படி ஒரு கேவலமான கூத்தாடி கவர்மெண்ட்டை பார்த்துருக்கேன் எங்கேயாவது? அவ்வளோ கோவம் இருக்குப்பா எனக்கு. சும்மாவே வேலை செய்ய மாட்டாங்க, போய் கையெழுத்து போட்டு கேன்டீன் போவாங்க. இருங்க சார், ஒரு மாதிரி தலை இதாக இருக்குது, காஃபி சாப்பிட்றேன். நானும் பண்ணியிருக்கேன். இந்த சூப்பரண்ட் ஏதாவது இது பண்ணணும் சார், தலைவலி சார், டீ சாப்பிட்டு வரேன். இந்த விமர்சனம் அரசு ஊழியர்கள் மீது உண்டு தானே, சீட்டில் இருக்க மாட்டேங்கிறாங்கன்னு. நீ அரசு பண்ணலாமா இதை? சரி, போன வருஷம் கொண்டாடிங்களா? எப்படி என்னென்னா இந்த வருஷம் எலெக்ஷன் வருதுன்னு ட்ராமா பண்ணுறதுக்கு
ஒரு முதலமைச்சர் இதை சொல்லணுமா இல்லையாப்பா? யோ வேலை செய்து வராங்களா, பொங்கல் கிட்ட வராங்களா, போய் வேலை செய்ய சொல்லியா, செய்யணுமா இல்லையா? அடுத்ததாக ஒரு விஷயத்தை சொல்கிறேன். ஏன் இது கோமாளி அரசுன்னு நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன். உங்கள் ஃபோனுக்கு ஒரு புகைப்படம் அனுப்பிச்சிருக்கேன். அதில் அது அரசு செய்தி விளம்பரத்துறையிலிருந்து அனுப்பிய புகைப்படம். கீழே என்ன இருக்குன்னு படிங்க. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று 13/1/2026 முகாம் அலுவலகத்தில் காவல்துறை துணைத் தலைவர் முனைவர் ரா. திருநாவுக்கரசு இ-காப்பா அவர்கள் எழுதிய காம்படிட்டிவ் எக்ஸாம் 15 ஸ்ட்ராட்டஜிஸ் என்ற புத்தகத்தை வெளியிட பொறுப்பு காவல்துறை தலைமை இயக்குனர் திரு ஜி. வெங்கட்ராமன் இ-காப்பா அவர்கள் பெற்றுக்கொண்டார். இது அரசு செய்தி விளம்பரத்துறையிலிருந்து வெளியே வருகிறது. அதில் கடைசியில் இருக்கிறவர் தான் அல்வா அதிகாரி. சரியா? திருநாவுக்கரசுன்ற டிஐஜி ஒரு புத்தகம், போட்டித் தேர்வுகளை எழுதுவது சம்பந்தமாக ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்தை முதல்வர் வெளியிடுகிறார். கூட பொறுப்பு டிஜிபி அல்வா எல்லாம் இருக்காங்க. ஒரு காவல்துறை அதிகாரிக்கு எவ்வளோ வேலைகள் இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியும். உண்மையிலே நம்ம இவ்வளோ விமர்சனம்லாம் பண்ணுறோம், தூங்கவே முடியாது அவங்களால. இந்த சைதாப்பேட்டில் கஸ்டடியில் இருந்தேன்ல, இந்த கொலகார சேட்டு 3 மணி நேரம் கூட தூங்கலை. விடிய காத்தால 2 மணி வரைக்கும் என்ன கஸ்டடியில் வச்சு விசாரித்து முடிச்சுட்டு காலைல 7 மணிக்கு வந்துடுவார். 4 நாள் இதே கதை தான். அங்கேருந்து சப் இன்ஸ்பெக்டர்ஸ் அத்தனை பேரும் சிரமப்பட்டாங்க. இதுதான் அவங்க நிலமை. எல்லா அதிகாரிக்கும் தான் நிலமை. புக்கு எப்போ எழுதுன நீ சொல்லியா? கையில் எழுதுனியா? டைப் அடிச்சிருப்பாங்க புக்கு இல்லையா? இங்கிலீஷ் புக்கு டைப் அடிச்சிருப்பாங்க. அப்போ ஆஃபீஸில் இருக்க உன்னோட கேம்ப்ல இருக்குது, இல்லைன்னா கான்ஸ்டபிள் யாராவது வச்சு தானே இது பண்ணியிருப்பேன். ஆஃபீஸ் ரிசோர்ஸஸ் யூஸ் பண்ணியிருப்பியா? இதுக்கு அவனுக்கு சம்பளம் கொடுக்குறது இப்படி தானே சிஎம் கேட்கணும். போலீஸ் வேலை பண்ணுறதுக்கு சம்பளம் கொடுக்குதா, புக்கு எழுதுறதுக்கு சம்பளம் கொடுக்குதா? எந்த டயத்தில் புக்கு எழுதுன நீ? மணிமுத்தார் பட்டாலியனுக்கு போ, இப்படி தானே ஒரு சிஎம் சொல்கிறோம். இவர் எவ்வளோ முட்டாள்னு இவங்க நினச்சாங்கன்னா, இதே புக்கை எடுத்துன்னு போய் சார் நீங்களே வெளியிடுங்கன்னு கொடுத்து அதை அரசு செய்தி குறிப்பாக வெளியிடுறாங்கன்னா, இந்த பதவிக்கு எந்த அளவு இவர் தகுதியற்றவர் என்பது தெரிகிறதா? இந்த தைரியத்தில் தான் சார் வாங்க சார் செக்ரட்டரியிலே பொங்கல் கிண்டுவோன்றது. இருக்கிற படை பரிவாரங்களை எல்லாம் அழைத்து கொண்டு போய் ஊட்டியில் அந்த மலர் நாற்காலியில் நீங்களும் அண்ணியும் உட்காருங்க சார், ஜம்முன்னு இருக்கும் சார். திருநெல்வேலியில் இருட்டு கடை அல்வான் இருக்குது சார், அதை எடுத்து ஒரு வாயில் போட்டிங்கன்னா அப்படியே சும்மா பத்திக்கும் சார், ஜனங்க பூரா ஓட்டு போட்டுருவாங்க சார் உங்களுக்கு. இப்படி ஒரு கோமாளி தமிழகத்தை ஆட்சி பண்ணலாமாப்பா? எனக்கு உண்மையிலே நான் 18 வருஷம் சர்வீஸில் இருந்ததுனால இதெல்லாம் எவ்வளோ தவறுன்றது எனக்கு நல்லா தெரியுது. தம்பி, அரசு அலுவலகங்களில் உறுதிமொழி எடுக்க வேண்டும். தீண்டாமை ஒழிப்பு உறுதிமொழி எடுப்போம், தேசிய ஒருமைப்பாடு உறுதிமொழி எடுப்போம், பயங்கரவாத எதிர்ப்பு நாள் உறுதிமொழி எடுப்போம். இதெல்லாம் மத்திய அரசும் சில உறுதிமொழி எடுக்க வேண்டியது. இந்த ராஜீவ் பிறந்த நாள், இந்திரா காந்தி கொல்லப்பட்ட நாள்லாம் ராஜீவ் கொல்லப்பட்ட நாள், இதெல்லாம் ஏதோ ஒரு இந்த பயங்கரவாத எதிர்ப்பு இது மாதிரி இருக்கும். இதை முதலமைச்சர் தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சரே உறுதிமொழி படிக்க ஊழியர்கள் படிப்பார்கள். நான் சர்வீஸில் இருந்தப்போ துறை தலைவர்கள் அதை படி, இது கட்டாயம் செஞ்சாகணும். இது மட்டும்தான் நீங்கள் செய்யணும். பொங்கல் கிண்டுறதுக்காக நீங்கள் ஆஃபீஸ்க்கு வரல. படிக்கிற பிள்ளைங்க சந்தோஷமாக ஏதோ ஒன்று கொண்டாடுது. நாம் இருக்கிற இடத்துக்கு அருகில் ஐடி நிறுவனங்கள் இருக்குது. அந்த ஐடி நிறுவனங்களில் இந்த பொங்கல் விழா கொண்டாடி பாரம்பரிய உடைகளை அணிந்து கொண்டு பாட்டு பாடி ஜாலியாக இருக்கிறாங்க. அவன் தனியார் நிறுவனம். சத்தியமாக சொல்கிறேன், இப்படி ஒரு கோமாளி அரசை நான் பார்த்ததே கிடையாது. காவல்துறை அதிகாரிகள் காவல்துறை வேலையை தவிர மற்றவற்றை செய்வதால் தான் அரசு மருத்துவமனை உள்ளே பூந்து வெட்டுறான். இப்போ ஒருத்தனை கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னு இந்த இடத்துல இவன் போயிட்டுருப்பான். ராத்திரி 8 மணிக்கு போவான், இல்லை 11 மணிக்கு இவன் டியூட்டி முடிச்சுட்டு போவான். போகும்போது போனால் ஈஸியாக வெட்டலாம் அப்படின்றது ஒரு திட்டமிடுறதை புரிஞ்சுக்க முடியுது. அரசு மருத்துவமனைகள், அதுவும் கீழ்ப்பாக்கம் போன்ற அரசு மருத்துவமனைகளில் எப்போவுமே ஜனம் இருக்கும். ஏழை ஜனம் எங்கே போவான்? சொந்தக்காரங்களை அட்மிட் பண்ணிவிட்டு சிகிச்சையில் இருப்பாங்க. அட்மிட் பண்ணிட்டு அங்கேயே படுத்து தூங்குவாங்க. திருவிழா போல கூட்டம் இருக்கும். அங்கே போந்து ஒருத்தனை வெட்டலான்னு ஒரு குரூப்புக்கு துணிச்சல் வருதுன்னா எந்த அளவுக்கு காவல்துறையின் மீது அச்சம் போய்விட்டது. நீங்கள் நடவடிக்கை எடுக்க மாட்டீர்கள், அங்கே காவல்துறையினர் இருக்க மாட்டார்கள் என்பது எந்த அளவுக்கு அவர்களுக்கு உறுதியாக தெரியும். அதுக்கு 4 கான்ஸ்டபிளை சஸ்பெண்ட் பண்ணுறீங்களே, உங்களுக்கு வெட்கமாக இல்லையா? கான்ஸ்டபிள் தன்னிச்சையாக ஒரு நடவடிக்கையோ செயல்பாடுகளையோ செய்ய முடியுமா? இப்போ அந்த 4 கான்ஸ்டபிளுக்கு அந்த இடத்துல டியூட்டி போட்டு அவங்க அங்கே இல்லைன்னா சஸ்பெண்ட் பண்ணுங்கள். நான் கேள்வி கேட்க மாட்டேன். அந்த இடத்துல இவ்வளோ பாதுகாப்பு குறைபாடுகள் இருந்ததற்கு அந்த காவலர்கள் பொறுப்பாக முடியுமா தம்பி? அங்கே போய் நில்லுன்னா இப்போ இங்கே ரோட்டில் நீ பார்த்துருப்ப தம்பி, வரிசையாக முதல்வர் போகும்போது முக்கிய விஐபிகள் போகும்போது ரோட்டில் நின்றுட்டுருப்பாங்க அந்த கான்ஸ்டபிள். அவங்க நான் இந்த பாயிண்டில் நிற்கல, இந்த பாயிண்டில் பாதுகாப்பு குறைபாடு, நான் அந்த எண்டில் நிற்கிறேன்ட்டு கான்ஸ்டபிள் முடிவெடுக்க முடியுமா? முடியாது. அதிகாரிகள் நீங்கள் நில்லு, இங்கே வரிசையாக 8 கான்ஸ்டபிள் நிற்கணுன்ட்டு இவங்க தானே உத்தரவு பிறப்பிப்பாங்க. அப்போ இந்த கொலை நடந்தது இந்த கான்ஸ்டபிள்களோட தவிர? கான்ஸ்டபிள் இழிச்சவாயம் உனக்கு இல்லை? ஜேசியை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும், டிசியை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும், டிசி கீழ்பாக் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணாதான் பயம் இருக்கும். யோ டிசி லெவலில் சஸ்பெண்ட் பண்ணுறாங்க, வேலையை பாருங்கன்ட்டு. இப்போ யாருக்காவது அச்சம் வருமா? கடைநிலையிலும் கடைநிலை ஊழியர்கள் இந்த காவலர்கள் இல்லையா?
கூசாமல் அவங்கள, அதாவது என்னென்னா பப்ளிக்கு இது ஒரு பரபரப்பாக பேசப்படுறதுல என்ன, ஹாஸ்பிட்டலில் உள்ளே பூந்து வெட்டுறாங்களே என்ன, நயினா நாகேந்திரன், திரு எடப்பாடி பழனிசாமி அத்தனை பேரும் இதற்கு கண்டனம் தெரிவித்து விட்டார்கள். நாங்கள் நடவடிக்கை எடுத்துட்டோம். பாருன்னா அந்த இல்ச்சவாய் கான்செப்ட். ஐபிஎஸ் ஆஃபீஸர் சஸ்பெண்ட் பண்ணிங்களா நீங்கள்? ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் சஸ்பென்ஷனில் இருக்காரா செஞ்ச தவறுக்காக? பல்ல பிடுங்கின அதிகாரிகளாம் ஏன் வேலையில் வச்சுருக்கிறீங்க? கள்ளச்சாராயம் விற்க அனுமதித்து பல உயிர்கள் பறிபோக காரணமாக இருந்த அதிகாரியை ஐஸ்கிரீம் அழைத்து சென்னை மாநகரத்தில் வைத்துக்கொண்டு கொஞ்சிக் கொண்டு இருக்கிறார். அந்த கான்செப்ட் மட்டும் இழிச்சவாயினான்னு கேட்குறேன். நீங்கள் எல்லா தப்பையும் பண்ணிட்டு நீங்கள் சர்வீஸில் இருக்கீங்க. அவன் என்ன பாவம் பண்ணான்? அவன் எவ்வளோ கஷ்டத்துலையும் வறுமையிலையும் இருக்காங்கன்னு எனக்கு தெரியுமா? 35-30,000 கையில் சம்பளம் வரும். இந்த பெண் காவலர்கள் படுற கஷ்டம் இருக்குது. இன்றைக்கி வந்து உங்களை எல்லாம் செக் பண்ணாங்கன்னு உங்களுக்கு வருத்தமாக இருக்குது. நான் அந்த வருத்தத்தை பகிர்ந்துக்கிறேன். பட் அவங்களோட வாழ்நிலை இருக்கிறது அல்லவா? அவங்கள சஸ்பெண்ட் பண்ணுறீங்க. இதெல்லாம் பண்ணிவிட்டு இப்படி மர்டர் நடந்துகிட்ருக்கு. ஆசிரியர்கள் இன்னும் வீதியில் இறங்கி போராடி கொண்டு இருக்கிறார்கள். பொங்கல் கிட்டுங்கிறார் இருந்தாலே. போராட்டம் பண்ண ஆசிரியர்கள் கைது பண்ணி கொண்டு போய் செங்கல்பட்டு எங்கள் நடு ரோட்டில் இறக்கிட்டு வந்து பாத்தியாது. ஏன்ப்பா இது என்னப்பா, நீங்கள் போய் அங்கே இறக்கி விட்டீங்கன்னா போயிடுவானப்பா, செத்து போயிடுவானப்பா அந்த ஆசிரியர். திருப்பி அந்த போராட்டம் பண்ண மாட்டான். என்னடா ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு? கூப்பிட்டு பேசுகிறதானப்பா முறை. இதில் ஒரு ஆசிரியர் விஷத்தை குடிச்சிட்டாரு, பாத்தியா செய்தி? அவர் உடம்பு சீரியஸாக போய் ஐயோ என்னடா அது இந்தளவுக்கு பிரச்சனை பெருசாகிடுச்சுன்னு இன்னைக்கு காலையில் அன்பில் மகேஷ் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார். கிட்டத்தட்ட 10 நாளாக போராடி இருக்காங்களா? இவ்வளோ நாளாக பேச்சுவார்த்தை நடத்திருக்கலாம்ல. அங்கே பொங்கல் கிண்டுறாங்க. அன்பில் மகேஷ் வீட்டில் பேச்சுவார்த்தை. இந்த கூத்தங்கன கேள்விப்பட்டிருக்கியா? அந்த விஷமருந்தி ஆசிரியர் சீரியஸாக இருக்காருன்றதுனால இந்த பேச்சுவார்த்தை. அதுவும் எலெக்ஷனுக்கு பக்கத்தில் விஷம் அருந்தியதால் இந்த பேச்சுவார்த்தை. எஸ். நார்மலாக இருந்துச்சுன்னா மீதி இருக்கவங்க வாயிலையும் பிடிச்சி விஷத்தை ஊற்றி விடுன்றாங்க. நமக்கே கஸ்டடியில் விஷம் வைக்கிறாங்க.